அப்ப சித்தர்கள் அப்படின்றத நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, தாடி வச்சவெல்லாம் சித்தரா நான் ஏத்துக்கிறது இல்லை. மற்றவங்க ஏத்துக்கிறாங்க, நீங்க போய் ஏத்துக்காதீங்கன்னு சொல்ற தகுதி எனக்கு கிடையாது. பட்டை போட்டு காவி கட்டி, அதாவது மத சின்னங்களால் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதை சித்தர்கள் விரும்பவில்லை. எந்த சித்தரும் டிவியில போய் விளம்பரம் போட்டு நான் தான் சித்தர், உடனே பணத்தை எடுத்து ஏட்டவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு பயந்து ஊரை விட்டு ஓடினவன் சாமியார் ஆயிருக்கான். கடன் தொல்லையின் காரணமாக எங்கேயாவது ஓடிப்பெல்லாம் நினைக்கிறவன் சாமியா இருக்கான். அவன் திடீர்னு தாடி வளர்ந்தது பிறகு நானும் சாமி தான் அப்படின்னு சொன்னா அது நானும் ரவுடி தான். அந்த காமெடியில தான். மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போற பாதையில பூந்தோட்டம் அப்படின்றக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பெண் சித்தர் தான், காளிகாதேவியினுடைய அம்சம். வடபழனி பக்கத்துல பரஞ்சோதி மகான்னு சொல்லிட்டு ஒரு பாபா. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக புகழ் பெற்ற ட்ரம்ஸ் இசை கலைஞர், ட்ரம்ஸ் சிவமணி. அவருடைய முதல் குருநாதரே அவர் தான். இன்றளவும் ட்ரம்ஸ் சிவமணி கூட பரஞ்சோதி மகான் ஆன்மான்மா பேசிட்டே இருக்கிறார். ஹாய் ஹலோ ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட சோஷியல் மீடியாலையும் சரி, டிஜிட்டல் மீடியாலையும் சரி, அவரோட கருத்துக்களையும் சரி, சித்தர்கள் வழிபாடுகளை பற்றியும் சிறந்த வகையில் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு வர்றாரு. அந்த வகையில் நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்தாசன் செல்வகுமார் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சித்தர்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. பொதுவா நம்ம கோயில் வெளியே முன்னாடியும் நிறைய பேர் சித்தர்கள் சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் நானும் சித்தர் தான் சொல்றவங்களும் இருக்காங்க. சில பேர் அவங்கள நம்பி அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு வழிபட்டு அது நல்லபடியா போகாமலும் சரி, சில பேருக்கு நல்லாதான் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதை எதை நம்பணும்? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தாடி வச்சவெல்லாம் சித்தரா நான் ஏத்துக்கிறது இல்லை. மற்றவங்க ஏத்துக்கிறாங்க, நீங்க போய் ஏத்துக்காதீங்கன்னு சொல்ற தகுதி எனக்கு கிடையாது. நான் அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா, நெருப்பில் தவம் செய்த சித்தர்களோடு அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று அவர்களுக்கு நான் பணிவிட செஞ்சிருக்கேன். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் சாமிகள் 147 வயசு அவருக்கு. சேலம் பக்கத்துல சூரமங்கலத்துல இன்னைக்கு ஜீவசமாதி பீடம் இருக்கு. 147 வயசு இருக்கக்கூடிய மகான் கணபதி சுவாமிகள், இவங்களோடலாம் நான் பயணம் பண்ணிருக்கிறதுனால இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அது பெருசா தெரியாது. ஆனா ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், பட்டை போட்டு காவி கட்டி, அதாவது மத சின்னங்களால் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதை சித்தர்கள் விரும்பவில்லை. எந்த சித்தரும் டிவியில போய் விளம்பரம் போட்டு நான் தான் சித்தர், உடனே பணத்தை எடுத்து ஏட்டவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் எழுதின புத்தகங்கள்ல கூட எழுதியிருக்கேன், சித்தர்களுக்கோ சன்னியாசிகளுக்கோ ஊருக்குள்ளே வேலை கிடையாது. அவங்க இருக்கக்கூடியது மனிதர்கள்ட்ட இருந்து தள்ளி வெளியில தான் இருக்கும். இப்ப சமீப காலத்தில் நிறைய சித்தர்களை பார்த்திருக்கு. அந்த நிறைய சித்தர்கள் கூட தங்களுடைய அளவு கடந்த சக்தியை வெளிப்படுத்தி இந்த மக்களை காப்பாற்றும் முயற்சியில தான் ஈடுபடுவாங்களே தவிர தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் யாரும் ஈடுபட மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு பயந்து ஊரை விட்டு ஓடினவன் சாமியார் ஆயிருக்கான். கடன் தொல்லையின் காரணமாக எங்கேயாவது ஓடிப்பெல்லாம் நினைக்கிறவன் சாமியா இருக்கான். அவன் திடீர்னு தாடி வளர்ந்தது பிறகு நானும் சாமி தான் அப்படின்னு சொன்னா அது நானும் ரவுடி தான். அந்த காமெடியில தான் நான் எடுத்துப்பேன். அவ சித்தர்கள் அப்படின்றத நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, உங்களுடைய விதியை அவர்கள் எந்த அளவுக்கு மாற்றுவார்கள் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணரணும். இப்ப கும்பகோணம் இருக்குது இல்லைங்களா, அந்த கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலை முருகர் கோவில் எல்லாருக்குமே தெரியும். அந்த சுவாமிமலை முருகர் கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஞானப்பிரகாசம் சுவாமிகள்னு இருப்பார். அவர் ஒரு பெரிய சித்தர். எந்த டிவிலையும் அவரை பத்தி விளம்பரம் கிடையாது. நான் தான் அவரை பத்தி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து ஒரு டிவியில நான் அதை பப்ளிஷ் பண்ணேன். அது எதற்காக அப்படின்னா, சித்தரை தேடக்கூடியவர்கள் பலனடையட்டுமேன்றதுக்காக. இயற்கையை நான் சொல்ற பேச்சை நீ கேட்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பவர் அவங்கள்ட்ட இருக்கு. எங்கேயுமே அவங்க விளம்பரம் போட்டுக்க. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போற பாதையில பூந்தோட்டம் அப்படின்றக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பெண் சித்தர் இருந்தாங்க, காளிகாதேவியினுடைய அம்சம். சின்ன குஞ்சி அம்மான்னு பேர். அவங்கள பத்தி ஒரு தொலைக்காட்சியில ஒரு 2-3 எபிசோடு நான் கூட பண்ணேன், வாழும் சித்தர்கள்.
ஆனா அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. கடைசியா சொன்னாங்க, இனிமேல் என்னை பத்தி டிவியில போட வேணாம். ஏன்னா வர்றவங்க எல்லாமே பாதிக்கு மேல அயோக்கியனா வர்றான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. சோ சித்தர்கள் பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் விரும்புவது இல்லை. இப்ப நம்ம சென்னையில வடபழனி இருக்குது இல்லையா? வடபழனி பக்கத்துல பரஞ்சோதி மகான்னு சொல்லிட்டு ஒரு பாபா. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், தெளிவுக்காக சொல்றேன். உலக புகழ் பெற்ற ட்ரம்ஸ் இசை கலைஞர், ட்ரம்ஸ் சிவமணி. அவருடைய முதல் குருநாதரே அவர்தான். ஓகே. இப்ப அந்த மகான் பரஞ்சோதி மகான் சமாதி நிலை அடைந்து கிட்ட ஒரு 13 வருடங்களுக்கு மேல ஆகுது. இன்றளவும் ட்ரம்ஸ் சிவமணி கூட பரஞ்சோதி மகான் ஆன்மாந்தமா பேசிட்டே இருக்கிறார். அவரை வழி நடத்தக்கூடியவரே பரஞ்சோதி மகான் தான். இப்போ இந்த சென்னையில ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளம் வந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னையில வந்து புழல் ஏரி வந்து உடைய போகுது, சென்னையே முழுக போகுதுன்ற ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பஸ் ஓடல, ஒரு 7 நாள் பஸ் ஓடல, கரண்ட் கிடையாது, ஊரு ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. கிட்டத்தட்ட இருட்டாவே இருக்கு இந்த 7 நாளுமே. ஏன்னா வந்து சூரியனை பார்த்தே பல நாட்கள் ஆயிடுச்சு, மழை பெஞ்ச மணியே இருந்துட்டு இருக்கு. அப்ப மகன் பரஞ்சோதி பாபாவை பார்க்கறதுக்காக நான் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்ப அவருடைய உதவியாளர் வந்து வெளியில, அதான் உதவியாளர்னா சேவை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாதிரி உள்ளது. அவரு எங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கிறார். அவன் எங்க அப்படின்னு கேட்டாரு. வெளியில இருக்கிறார், கூப்பிடு அப்படி. கூப்பிடுங்கிறத இப்படியும் பாரு, சைகைதான். நான் உடனே அவரை போயிட்டு கூட்டிட்டு வந்து ஐயா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டார். ஐயா நாங்க என்ன பண்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் உரிமையோடு பேசலாம். நம் மனதில் கள்ளங்கபடம் இல்லைன்னா, அப்படி கள்ளங்கபடம் இல்லைன்னா மட்டும்தான் கிட்ட சேர்ப்பாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்ன பண்ணது, ஐயா ஊரே அழிய போதியா, புழல் ஏரி உடைய போகுதான், சென்னையில இப்பவே முழங்கால் தாண்டி தண்ணி நிக்குது, எங்கேயும் கரண்ட் கிடையாது, பஸ் ஓடல, பால் கிடைக்காம மக்கள் தவிக்கிறான், கடையே இல்ல, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு சராசரி மனிதனால் என்ன செய்ய முடியும், ஒரு ஞானியால் என்ன செய்ய முடியும்? அப்ப அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு மரக்கட்டில் சேர்ல தான் உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு பக்கத்திலேயே வந்து வாசல் படி. ஓ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணவரு ஒரே ஒரு நிமிடம் தன்னுடைய கையை அப்படியே வெளியில ஊன்றார். ஊனி அந்த வாசல் படியில அந்த கையை வச்சுட்டு எட்டி கிழக்கு நோக்கி பார்க்கிறார். எங்க பார்க்கிறார், சூரியன் உதிக்கக்கூடிய திசையை நோக்கி பார்க்கிறார். பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா, என்னடா கண்ணா முடிச்சு விளையாண்டுட்டு இருக்க, மக்கள்லாம் தவிக்கிறான், ஓடி ஓடி போய் ஒளிரியா, வாடா வெளியில அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் பாட்டில் இப்படி உட்கார்ந்துட்டார். கடவுள் சத்தியமாக இதை பார்ப்பவர்கள் நம்பினால் நம்பட்டும், இது நான் நேரடியாக பார்த்த உண்மை. அடுத்த 2 செகண்ட்ல சூரியன் வெளியில வந்தார். அடுத்த 2 செகண்ட்ல சூரியன் வெளியில வர்றார். ஒரு ஞானியால் எந்த கிரகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுன்றத நேருக்கு நேரம் அங்க நான் உள்பட அங்க இருந்த அத்தனை பேரும் உணர்ந்தார்கள். அப்புறம் சூரியன் வெளியில வந்தோன்னே என்னாச்சு, மழை நின்றுடுச்சு, தண்ணிலாம் வடிஞ்சிச்சு, சகஜ நிலைக்கு வந்தோம். அப்ப ஒரு மகான்களால், ரிஷிகளால், ஞானிகளால், சித்தர்களால் எத்தையுமே செய்ய முடியும். ஆனால் அதற்கெல்லாம் வந்து நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு தான் செய்ய முடியும். ஆனால் நம்மை காப்பாற்றுகின்ற இயற்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மள்ட்ட அவங்க பர்மிஷன் கேட்கறதில்லை, அவர்களே செய்து விடுவார்கள். ஓகே. பேசிட்டு இருக்கும்போது அந்த பெண் சித்தர் பத்தி ஒரு விஷயம் ஒண்ணு பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவா பெண் சித்தர்கள் இருக்காங்களா? பெண் சித்தரை நம்ம எந்த மாதிரி வழிபடணும்? அம்மணி அம்மாள் என்கக்கூடிய பெண் சித்தர் எல்லாருக்குமே தெரியும். அதாவது பெண் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காரைக்கால் அம்மையாரும் சித்தர்கள்லையும் வருவாங்க, நாயன்மார்லையும் வருவாங்க, சித்தர்கள்லையும் வருவாங்க. நான் சொன்னது வந்து சின்ன குஞ்சம்மா, அவங்க மகா காளியா தேவியினுடைய அவதாரம். எல்லாருமே இருக்காங்க. அதை நான் முதலே சொன்ன மாதிரி தன்னை யாருமே வந்து விளம்பரம் செய்து கொள்வது இல்லை. ஆனால் தங்களை யாரெல்லாம் நாடி வருகிறார்களோ அவர்களை வந்து அரவணைத்து வழிநடத்துகின்ற
பக்குவம், அந்த அன்பு வந்து மகா அன்பு அவங்கள்ட்ட இருக்கு. கண்டிப்பாக அவர்களை எல்லாம் வந்து நம்ம வழிபடணும். நம்ம போய் தான் வழிபடணுன்றது இல்ல. அது இப்பதான் செல்போன்ல வந்து யார் போட்டோ பார்த்தாலும் அவங்களுடைய இமேஜ் வருதுல்ல, டவுன்லோட் பண்ணி வீட்ல நினைச்சு அவங்கள பிரார்த்தனை பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். அவர்களை இப்படி நினைத்து பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில், சூட்சும ரூபத்தில், ஏதாவது ஒரு வடிவில் கண்டிப்பாக வழி நடத்துவார்கள். ஓகே. இந்த பெண் சித்தருக்கும் ஆண் சித்தருக்கும்ன்ற வேறுபாடு, வித்தியாசம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது என்ன மாதிரி விஷயம்? அப்படி ஒண்ணு இருக்குது? இல்ல இல்ல இல்ல. அது வந்து தவறான புரிதலா இருக்கும். ஓகே. இல்ல நீங்கள் வந்து ஆன்மீகத்துல ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாவே அங்க வந்து ஆண் பெண் என்கக்கூடிய பேதமோ, ஏழை பணக்காரன் என்கக்கூடிய பேதமோ, படித்தவன் படிக்காதவன் என்கக்கூடிய பேதமோ, நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி என்கக்கூடிய பேதமோ, வரும்போதெல்லாம் இவன் வந்து கும்பிடு போடுறான், காலில் விழுவுறான் அப்படிங்கக்கூடிய தன்மையோ, அந்த சீனியர் ஜூனியர் என்கக்கூடிய வேலை அதெல்லாம் வந்து சித்தர்கள்ட்ட கிடையாது. நம்மளே வேணா அதை வேணா வகைப்படுத்திக்கலாம். 1000 ரூபா கொடுக்குறவன் முன் வரிசையில வந்து நில்லு, 5000 ரூபா கொடுக்குறவன் கிட்ட வந்து பார்த்துக்கோ, தொட்டு கும்பிடு, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அதை சித்தர்கள் விரும்புவதில்லை. ஒரிஜினல் சித்தர்கள் அதை விரும்புவது கிடையாது. அங்கே ஆண் பெண் பேதம் என்பது இல்லை. அவர்கள் ஒரு இறையினுடைய அவதார புருஷர்கள், இறைஞானிகள், இவ்வளவுதான். அதை தாண்டி அந்த பேதத்திற்கு நாம போக வேணாம். நீங்க ஒரு ஆண் சித்தரை நீங்கள் வணங்கினாலே, அம்மா நினைச்சு வணங்கினா அம்மா, அப்பா நினைச்சு வணங்கினா அப்பா. இதையும் தாண்டி இன்னும் வெறித்தனமா இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர், என் ஃப்ரெண்டுடா, கோரக்கரனடா, என் ஃப்ரெண்டுடா, நான் எங்க போனாலும் கோரக்கரை கூட தாண்டா வரும், இப்படி சொல்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உண்மை. அது உங்களுடைய அன்புக்கு நீங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விலை. ஓகே. இப்போ பொதுவா சித்தர்களை எடுத்து பார்க்கும்போது, ஒரு சக்தி வாய்ந்த சித்தரால என்ன விஷயம் பண்ண முடியும்? சக்தி வாய்ந்த சித்தர்னா யார் சொல்லுவீங்க? இப்ப உங்களுடைய அம்மா இருக்காங்க. உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? எங்க ஃபேமிலியிலேயே வந்து என் அண்ணனை மாதிரி யாரும் கிடையாது. அவன் மீசையை முறுக்கிட்டு அந்த வேட்டியை மடிச்சு கட்டினா அது தெரியுமா, ஊரே கையெடுத்து கும்பிடும்பாங்க. உங்க அப்பா என்ன பண்ணுவாங்க? நான்லாம் நடந்து போனா அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. பல காலங்களுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? என் தம்பி இருக்கிற வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன்டா, என் தம்பி வந்து 4 சிங்கத்துக்கு சொல்லுவீங்க. அது உங்களுடைய மனநிலை தானே தவிர, இந்த சித்தர் பெரியவர், இந்த சித்தர் சின்னவர் அப்படின்றது கிடையாது. இப்ப வீரபிரம்மேந்திரர் ஆந்திராவில் அவர் வந்து காலஞான தத்துவம் எழுதியிருக்கிறார். இந்த உலகத்துல அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கும் இதெல்லாம் எழுதியிருக்காரு. மகாத்மா காந்தி என்பவர் குஜராத்ல ஒரு பையன் பிறப்பார், அந்த பையன் தான் சுதந்திரம் வாங்கி தருவார் அப்படின்றத வரைக்கும் எழுதி அடுத்தடுத்து நடக்கக்கூடியது. அதே மாதிரி கோரக்கர் மகரிஷி தன்னுடைய சந்திர ரேகையில உள்ளங்கையை விட சிறிய வடிவில் ஒரு கருவி வரும், அந்த கருவியின் மூலமாக நாடு விட்டு நாடு இருப்பவர்கள் கூட நேரடியாக முகத்தை பார்த்து பேசிக்கொள்ளலாம், விஞ்ஞானத்தில் அப்படி ஒரு வளர்ச்சி வரும் எழுதியிருக்கிறார். அதுவே இடியாப்ப சித்தர் என்ன சொல்றார்? நாம இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்ல மவுஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இது பண்றோம் இல்லையா, இதுதான் நாங்க வந்து வெத்தலையில மை போட்டு பார்த்ததுன்றார். நீங்க மவுஸை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி செய்யும் பொழுது படங்கள்லாம் தெரியும். இவங்க நாங்க வெத்தலையில வந்து இப்படி மை போட்டு பார்த்தோம்னா படம் தெரியும், இதெல்லாம் சொல்றாங்க. சோ இது ஒரு பக்கம். இது காலஞான தத்துவம் தொடர்புடையது. மருத்துவம், எத்தனை விதமான மூலிகைகள் இருக்கிறது, எத்தனை விதமான மூலிகைகள் என்னென்ன விதமான பலாபலன்களை கொடுக்கும், உயிர் காக்கும் மூலிகைகள் என்ன, உயிர் கொல்லும் மூலிகைகள் என்ன, எந்தெந்த மூலிகையை எப்படி கையாள வேண்டும், இதுக்குன்னு தனியா. அதை தவிர வந்து வாசி யோகம்னா என்ன, தியானம்னா என்ன, இதுக்கு தனி. அப்ப இந்த பக்தி என்பது என்ன, சாமி கும்பிடுறது வேற, பூஜை பண்றது வேற, பரிகாரம் பண்றது, ஹோமம் பண்றது, பல்வேறு ஹோமங்களை செய்து நான் பரிகாரம் அது வேற, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் பக்தி மார்க்கம். சார் இது எல்லாத்தையும் எல்லா சித்தர்களுமே எழுதி இருக்கிறார்கள். அப்ப எல்லா சித்தர்களுமே எல்லாவற்றிலையுமே கை தேர்ந்தவர்கள், சித்தி அடைந்தவர்கள், சித்தி பெற்றவர்கள். அப்ப இதுல யார் பெரிய சித்தர்னு நீங்க எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன். சித்தர்கள் என்பது இன்னைக்கு நாம உட்கார்ந்து எங்கோ அண்ட சராசரத்தை தாண்டி வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யாரோ ஒருத்தங்களை பத்தி நம்ம பேசல. உங்களுடைய முப்பாட்டன் தான் சித்தர், என்னுடைய முப்பாட்டன் தான் சித்தர். அந்த சித்தர் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதானே தவிர புதுசா வந்து சித்தர்கள்ங்கிறது வந்து பெரியவங்க, அவங்க வேற உலகத்துல இருக்காங்க, அதுல வந்து இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்கெல்லாம் பெரியவங்க.
பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவின் பிரகாரம் உங்களுக்கு எந்த சித்தரால் நன்மை நடக்க வேண்டும் என்று விதி அமைப்பு இருக்கிறதோ, யார் உங்களுடைய பூர்வ ஜென்மாவிற்கும் அல்லது உங்களுடைய குலத்திற்கும் தொடர்பு உள்ளவரோ அவரால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அவரை தேடி கண்டுபிடிங்க. ஓகே. இப்போ பொதுவா நீங்க இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்களும் நெறைய இன்டர்வியூஸ்ல இந்த கணக்குப்பட்டி சித்தர் அவர்கள பத்தி நெறைய இன்டர்வியூஸ்லயும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் நெறைய விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க, நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சார் அவர்கிட்ட? சார், கணக்கம்பட்டின்னு சொன்னாவே என்னை தாண்டி ஒரு சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அது பெரிய அற்புதங்களின் நாயகன் கணக்கம்பட்டி.